ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 38 ஆத்மனோ வசிதோ வத்ச மகிமா கவினாதினா சம்பத்சர சகஸ்ராந்தே தியாயோக விபக்கையா. மொழிபெயர்ப்பு. அருமை புதல்வரே, 1000 தெய்வ ஆண்டுகள் நீடித்த ஆதிகவியான பிரம்மாவின் முதிர்ந்த தியானத்திற்கு பிறகுதான் பரமாத்மாவின் மகிமைகள் நினைத்தற்கரியவை என்பதை அவரால் அறிய முடிந்தது. பொருளுரை. தத்துவத்தினாலும் மனக்கற்பனையாலும் பரமாத்மாவை அறிய விரும்பும் தவளை தத்துவவாதிகள் சிலர் உள்ளனர். பரமபுருஷரை பற்றி ஓரளவுக்கு அறிந்துள்ள பக்தர்கள் பகவானின் மகிமைகள் கணக்கிட முடியாதவை அல்லது நினைத்தற்கரியவை என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது தவளை தத்துவவாதிகள் அவர்களை குற்றம் கூறுகின்றனர். பசிபிக் சமுதிரத்தின் அளவை கணக்கிட முயன்ற கிணற்று தவளையைப் போல் இந்த தத்துவவாதிகள் பயனற்ற மனக்கற்பனையில் அதிக சிரமத்தை ஏற்க விரும்புகின்றனர். ஆதிகவியான பிரம்மாவை போன்ற பக்தர்களிடமிருந்து உபதேசம் பெற்றுக்கொள்ள இவர்கள் மறுக்கின்றனர். பிரம்மதேவர் 1000 தேவ ஆண்டுகளுக்கு கடும் தவத்தை மேற்கொண்டார். இருப்பினும் பகவானின் மகிமைகள் நினைத்தற்கரியவை என்று அவர் கூறுகிறார். எனவே தவளை தத்துவவாதிகள் அவர்களுடைய மனக்கற்பனைகளை கொண்டு என்ன லாபத்தை அடைய முடியும்? மனக்கற்பனையாளர்கள் காற்று வேகத்தில் அல்லது மனோவேகத்தில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு கற்பனை உலகில் சஞ்சரித்தாலும் பகவானின் மகிமைகள் நினைத்தற்கரியவை என்பதைத்தான் காண்பார்கள் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. ஆனால் பக்தர்களோ பரமனை பற்றி அறிவை தேடுவதில் நேரத்தை வீணாக்காமல் தகுதியுள்ள பக்தர்களிடமிருந்து அடக்கத்துடன் பகவானின் மகிமைகளை பற்றி கேட்டறிகின்றனர். இவ்வாறாக கேட்டல் பாடுதல் என்னும் இம்முறைகளினால் அவர்கள் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர். இத்தகைய பக்தர்களின் மகாத்மாக்களின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளும் பகவான் பின்வருமாறு கூறுகிறார். லக்ஷ்மி தேவி, சீதா தேவி, ஸ்ரீமதி ராதாராணி அல்லது ஸ்ரீமதி ருக்மணி தேவி என்றழைக்கப்படும் பகவானின் அந்தரங்க சக்தியை பராப்பிரகிருதி தூய பகவத் பக்தர்கள் தஞ்சமடைகின்றனர். இச்செயலினால் அவர்கள் உண்மையான மகாத்மாக்கள் ஆகின்றனர். மகாத்மாக்கள் மனக்கற்பனைகளில் ஈடுபடுவதை விரும்பாமல் பகவானின் மாறாத பக்தி தொண்டை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றனர். பகவானின் செயல்களை பற்றி கேட்டல் பாடுதல் என்னும் முக்கிய முறையினால் பக்தி தொண்டு தோற்றுவிக்கப்படுகிறது. பகவானை ஓரளவிற்காவது அறிய முடியுமானால் அது பக்தி தொண்டின் மூலமாகத்தான் சாத்தியமாகும், வேறு வழிகளால் அல்ல. எனவே இவ்வுன்னத முறையை பயில்வதன் மூலமாக மகாத்மாக்கள் பகவானை பற்றிய போதுமான அறிவை பெறுகின்றனர். ஒருவன் மனக்கற்பனையில் ஈடுபட்டு மனித வாழ்வின் பொன்னான நேரத்தை விரயம் செய்யக்கூடும். ஆனால் அது பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை அறிய ஒருவருக்கும் உதவாது. ஆனால் மகாத்மாக்களோ மனக்கற்பனையால் பகவானை அறிவதில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் பகவான் பக்தர்களுடனோ அல்லது அசுரர்களுடனோ புரியும் அவரது உன்னதமான செயல்களை பற்றி கேட்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். இவ்விரண்டிலுமே ஆனந்தம் அடையும் பக்தர்கள் இப்பிறவையிலும் அடுத்த பிறவையிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.